மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. என்ன நடக்குது மல்லி? நான் இல்லாத சமயத்துல இந்த வீட்ல என்ன நடக்குது? ஒண்ணும் நடக்கலையேங்க. ஒன்னும் நடக்கலையா? ஒருத்தி வீட்டை விட்டு தொலைஞ்சு போயிருக்கா. அட்ரஸ் தெரியாம, வீட்டுக்கு வர்ற வழி தெரியாம தெரு தெருவா அலைஞ்சிருக்கா. ஏதோ தெய்வாதீனமா ராஜேஸ்வரி கண்ணுல பட்டதால மறுபடியும் கிடைச்சு வீட்டுக்கு வந்திருக்கா. இவ்ளோ நடந்திருக்கு, நீ ஒண்ணுமே நடக்கலங்கற? அது தெரியாம நடந்துருச்சுங்க. தெரியாம நடந்துச்சா? உன்னை ரொம்ப நம்பினதுக்கு என்ன போதுமான அளவுக்கு முட்டாளாக்கிட்ட. இனியும் முட்டாளாவன்னு நினைக்காத. நான் எங்க உங்களை முட்டாளாக்குனேன்? ஏய், நீ பண்ணதுக்கு பேர் என்னடி? அது அப்படியே நீ லசி வாங்கி கொடுக்கறதுக்கு போன இடத்துல திடீர்னு அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வருவாரு. அப்படியே ரேணுகாவை பார்த்து நீ சுடரான்னு ஒரு கேள்வி கேட்பாரு. என்ன டிராமா பண்றியா? அந்த இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அது மனோகரனை ஏற்பாடு பண்ணது. வாய மூடு மல்லி. என் மாமாவும் நீயும் உங்க அண்ணன் வீட்டுல அடிக்கடி மீட் பண்ணி பேசுறீங்க. கேட்டா சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவியா? ஓ இடம் வேற, ரேணுகா இடம் வேறன்னு நான் தான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன்ல. அவ வந்ததுனால ஓ இடமோ ஓ அந்தஸ்தோ இந்த வீட்டுல குறைய போறது இல்லைன்னு நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு இப்படி பொறாம பிடிச்சு போய் இந்த திருட்டுத்தனமான வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? எங்களோட வாழ்ந்த நினைப்ப கூட அவ இழந்துட்டு நிக்கிறான். அவளை போய் காணாமாக்குறதுக்கு பிளான் பண்ணிருக்க. விஜய், நான் ரேணுகாக்காவை காணாமாக்குறதுக்கெல்லாம் பிளான் பண்ணல. அப்புறம் எதுக்கு பிளான் பண்ண? அவள ஒரேடியா இந்த வாழ்க்கையில இருந்து தொலைச்சு கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல அவளை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டியா? விஜய், நீங்க ரொம்ப திட்டுறீங்க. என்ன ரொம்ப சந்தேகப்படுறீங்க. நீங்க இவ்ளோ திட்டுற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணல. இதுக்கு மேல என்ன பண்ணோம்? ஒரு அப்பாவி பொண்ண இவ்வளவு தூரமா காயப்படுத்துவாங்க, மனச நோகடிப்பாங்க. உன் சித்திரவதை தாங்காம ரேணுகா சாகரத்துக்கே போயிட்டா மல்லி. இன்னுமா உன் மனசுல இறக்கம் வரல? விஜய், அவ சாகரேன்னு டிராமா பண்ணுவா, அத நீங்க நம்புவீங்க. உங்க கூடவே வாழ்ந்துட்டு இருக்க என்ன நம்ப மாட்டீங்கல்ல? என்னது சாகறதுன்னு டிராமா போட்டாளா? அந்த இடத்துல இருந்தது நான். எங்களுக்கு தானே தெரியும் இவளை காப்பாத்தி வெளியில கொண்டு வரதுக்கு எவ்வளவு போராடணும்னு. கழுத்துல தூக்கு கயிறை மாட்டிக்கிட்டா. நான் கெஞ்சுதான் இவளை வெளியில கூட்டிட்டு வந்தேன். விஜய், இவங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கு எதிரா என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? இவங்க யார் சொல்றதையும் நம்பாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. இதோ நிக்கிறாளே, இவ ரேணுகாவே இல்ல. அவ பேரு சுடர். இவ உங்க ரேணுகா மாதிரியே இருக்கிற ஒருத்தையை தவிர ரேணுகா இல்ல. இவ நம்ம குடும்பத்தை அழிக்க வந்தவ. விஜய், இந்த மல்லி எப்பவுமே இப்படிதான் சொல்றா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் என்ன சுடர் சுடர்னு தான் சொல்லுவா. எனக்கு என் பேரு சுடரா இல்ல ரேணுகாவா இல்ல பேர் ஏதாச்சும் பேரா எதுவுமே தெரியல. நான் எங்கேயோ தர்மம் எடுத்து வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்ன ஒருத்தன் அடிச்சு மிரட்டி தர்மம் எடுக்க வச்சான். நீங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னீங்க. நீங்க தானே நான் ரேணுகா மாதிரி இருக்கேன், பெண்பாவோட அம்மா மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே என்ன துரத்தி விட்டுட்டீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஓ சரி, என்ன பழையபடி அதே இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருங்க. இல்லனா என்னை ஏதாச்சும் கடையில போய் தள்ளி விட்டுருங்க. நான் அப்படியே செத்து போயிடுறேன். எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். ஏய், இது என்னடா சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நம்ம ரேணுகாவோட பழகிருக்கோம், நமக்கு தெரியாத இவளை பத்தி. இவ என்னமோ புதுசா எதையோ சொல்லி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிடுவா போல இருக்கு. ஊர்ல டென்ட் கொட்டாயில நிறைய சினிமா பாத்திருப்பா போல இருக்கு. அதான் ஏதேதோ சினிமா கதையெல்லாம் அப்படியே உல்டா பண்ணி சொல்லிட்டு இருக்கா. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. இது ஏன் குடும்ப பிரச்சனை, எங்க புருஷ பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்க. ஏய் நிறுத்து. என்ன உங்க ரூம்குள்ள நடக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் குடும்ப பிரச்சனை. எப்போ இது ஹாலுக்கு வந்துச்சோ அப்போ இதுக்கு எல்லாருமே கருத்து சொல்வோம் தான். இத பாரு, இன்னொன்னையும் கேட்டுக்கோ. இதுல நீங்க 2 பேர் மட்டும் சம்பந்தப்படல, ரேணுகாவும் சம்பந்தப்பட்டிருக்கா. அப்ப நான் நிச்சயமா அவளுக்கு சப்போர்ட்டுக்கு தான் வருவேன். நீ இவள ரேணுகாவே இல்லைன்னு சொல்லுவ, அதை நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போமா? உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த பொய் வேணாலும் சொல்லுவியா நீ? வாய மூடுங்க. இவளே பல தடவை இவ வாயாலேயே தன்னை சுடர்னு சொல்லிருக்கா. இவள அப்பப்ப யாராவது பார்க்க வருவாங்க. அவங்களும் ஜாட மாடையா இவள சுடர்னு சொல்றத நான் கேட்டிருக்கேன்.
இப்படிதான் அடிக்கடி சொல்றா விஜய். அந்த பேரு சொல்லி என்ன பயமுறுத்துற வேலை செய்யறான். சுடருங்கிறது யாரு? எனக்கும் சுடருக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க பார்த்தா இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வந்து நீ சுடரு ஒரு கிரிமினல்னு சொல்லிதான் என்ன மிரட்டினான். அதெல்லாம் கேட்டுதான் எனக்கு சாகணும் போல தோணுச்சு. ஒரு பொண்ணு அவளோட வாழ்க்கைக்காக எவ்வளவு பழி போடுவாளா? எனக்கு இந்த வாழ்க்கையை பெருத்திருச்சு விஜய். சீன் ஆயிடுச்சு. ஏய், ரொம்ப நடிக்காத. நீ சுடர்தான். உன்னை ஒரு நாள் கையும் களவுமா பிடிப்பேண்டி. இங்க பாரு, நீ யாருன்னு நான் உன்னை அம்பலப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவேன். இது சத்தியம். இன்னொரு தடவை அவளை வீட்டை விட்டு அனுப்புவேன்னு சொல்லாத. நான் சொல்லுவேங்க. 100 தடவை சொல்லுவேன், 1000 தடவை சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.